ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நல்ல நல்ல அற்புதமான அருமையான கதைகளாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல் வேருக்கு நீர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல இப்போ அந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாவலும் கம்ஸ் அண்டர் காமன் கிரியேட்டிவ் லைசன்ஸ். பகுதி 4, அத்தியாயம் 8. கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு யமுனா அரை மணியாக காத்து நிற்கிறாள். நீரு புடவை மாற்றிக்கொண்டு இன்னமும் வரவில்லை. வாசலில் கார் தயாராக நிற்கிறது. மாடியில் இருந்து வாச கலவைகள் காற்றில் ஏறி சவாரி செய்த வண்ணம் நாசியை குசலம் விசாரிக்கின்றன. மணி பிரவாள பேச்சுக்கள், சிரிப்பொலிகள், பட்டு மென்மைகளின் சரசரப்புகள். யமுனா எட்டி பார்க்கிறாள். நீரு, உனக்கு வர நேரமாகுமா? நான் முன்னே போகட்டுமா? இல்லடி, கார்ல போகலாமே. நீ 5 நிமிஷம்னு சொன்ன அப்படின்னு எனக்கு நினைப்பு. இப்ப 1 மணி நேரம் ஆக போகுது. ஓடி, இந்த கொண்டை இப்பவும் சரியில்லை. அவளுக்கு தலையில் குள்ளா வைப்பது போல் ஒரு தோழி அவள் தலையை பற்றி கொண்டிருக்கிறாள். சரியா இருக்காடி? நீரு கண்ணாடியின் முன் வலமும் இடமுமாக அசைந்து பார்க்கையில் கச்சிதமாய் விழுந்திருக்கு என்று தோழி முத்தாய்ப்பு வைக்கிறாள். பின்ன நீ என்ன சொல்லுவ? இது கொஞ்சம் லெப்ட்லயே சாஞ்சாதான் இயற்கையா இருக்கும் என்று இன்னொருத்தி வெட்டுகிறாள். முடி கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு தான் இது பிரமாதமா இருக்கும். சைனா பஜார்ல ஒரு கடையில நைலான் கொண்டு ஆர்டர் படி செஞ்சு கொடுக்கறான். ரூபமாலாவுக்கு அவன் தான் வாடிக்கை, தெரியுமா உனக்கு? பின்ன அங்கேயே போய் ஆர்டர் கொடுத்துடலாமாடி? கொண்டையை அவிழ்த்து பின்னலை போட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முக ஒப்பனை திருத்தம் முடித்து அவள் கிளம்ப மேலும் அரை மணி ஆகியது. இவதான் யமுனா, MA பாலிடிக்ஸ். காந்தி நூற்றாண்டுக்காக இங்கெல்லாம் பேச வந்திருக்கா. என்னோட கசின். இவ ரேகா, இவ சுமி, இவ மிருனா என்று யமுனாவையும் தோழிகளையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைக்கிறாள் நீரு. ரேகா யமுனாவிடம், நீங்க வேலையா இருக்கீங்களா என்று கேட்கிறாள். அதான் சொன்னனடி, காந்தி ஆசிரமம். இப்ப கூட்டங்கள்ல பேசுறது முழு வேலை. இமாச்சலம் போக வேண்டிய சாது போல கதர் தவிர வேற எதையும் உடுத்த மாட்டா. ரிக்ஷா ஏற மாட்டா. நகை மூச்சு விடக்கூடாது. இவளுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்கடி? ஒரு 30 இருக்கும்னு நினைச்சேன். இல்லடி, 25. சுத்த மண்டுகள்டி நீங்கெல்லாம். இவ நாலேஜ் 40-50ன்னு கூட சொல்லும். ஆனா என்னை விட 2 மாசம் சின்னவ. என்று எல்லோரும் வாயை பிளந்து கொண்டு அவளை பார்க்கின்றனர். உங்க கிளப்ல வந்து ஒரு நாள் நான் பெண்களுக்கு காந்தி சொன்னதை பத்தி பேசட்டுமா நீரு என்றாள் யமு. ஏய், ஐடியா! நாமும் நூற்றாண்டு கொண்டாடலாம். ரேகாவின் தங்கை டான்ஸ் ஆட துடிக்கிறா. ஊர் முழுசும் கூட்டி அமர்க்களம் பண்ணிடலாம். என்ன, அவளும் எங்கெங்கயோ போய் பேசுறா. நாம விளம்பரம் கொடுக்க வேண்டாம்? யமுனாவுக்கு அழுவதா சிரிப்பதா என்று பல சமயங்களில் புரியவில்லை. அரசியல் வண்ணங்கள் இன்றி உயரிய லட்சியங்களை இளம் உள்ளங்களில் தோற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருக்கும் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. பள்ளிக்கூடங்களில் இருந்து அவளை சொற்பொழிவாற்ற அழைக்க வரும்போது பெரியப்பா என் மகள் என்று உறவு கொண்டாடுகிறார். அவர் உத்தியோக நாட்களின் வேடத்தில் மூடிய கோட்டும் வெள்ளை நிஜாரும் அணிந்து காரில் அவளை அழைத்துச் செல்கிறார். அறிமுகமாக 4 வார்த்தைகள் பேசும் சந்தர்ப்பத்தையும் தானே எடுத்துக் கொள்கிறார். சிறுவர் சிறுமியர் கட்டிய பசுக்களை போல் வந்து உட்கார்ந்திருக்கின்றனர். முடிவில் செல்வி யமுனா MA, காந்திய லட்சியவாதி. காந்தி இந்த நூற்றாண்டு கண்ட மாதர்குல மணி என்றெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் அடைமொழிகளும் அடுக்கு மொழிகளுமாக பாராட்டி நன்றி தெரிவிப்பார்கள். என்ன மரியாதை தெரியுது இதுகளுக்கு? ஒத்த மாலையை வாங்கி வச்சிருக்கா. மாலைக்கா நீ அங்கிருந்து இங்க வந்திருக்க என்று பெரியப்பா முணுமுணுக்கவும் சந்தர்ப்பங்கள் அமைகின்றன. சில பள்ளிக்கூடங்களில் காந்தி கண்காட்சி என்று பத்திரிகை அட்டை படங்களை சினிமாக்காரர்கள் உட்பட கத்தரித்து ஒட்டி வைத்திருக்கின்றனர். ஓ, காந்தி என்றால் நான் அப்படியே உருகி போய்விடுவேன்.
என்று நீச்சல் உடை அழகியான திரை தாரகையின் கூற்றும் ஒரு இடத்தில் இடம் பெற்று இருந்தது. காந்தியை பற்றிய பேச்சு போட்டிகளை ஓரிரு சங்கங்களில் ஏற்பாடு செய்தார்கள். அடுக்கு மொழிகள் முதலில் பெற்று சொல்லுக்கு பொருளே தேவையில்லை என்றுதான் சிறுவர் சிறுமியர் புரிந்து கொண்டு விளாசினார்கள். ஒரு மாதர் சங்கத்தில் வைரமும் பட்டும் பளபளப்பை வாரி வீச சதைகள் உடைமீறி பிதுங்கி வழிய ஒரு அம்மாள் தலைமை வகித்தாள். காந்தி நம் நாட்டுக்கு சூது செய்து வாது செய்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்று தொடங்கி தன்னையும் காந்தியோடு ஒப்பிட்டு பேசலானாள். யமுனா ஐயோ என்று தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அரசியல் நெடி வீசும் ஆசாமிகள் சில இடங்களில் தலைமை வகிக்க வந்தார்கள். வடநாட்டு காந்தியிலிருந்து வழுக்கி தென்னாட்டு காந்தியை பற்றி பேசி ஒப்புமை கண்டார்கள். அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் சத்தியம், எளிமை, அகிம்சை ஆகிய லட்சியங்களோடு வாழ முயல வேண்டும் என்பதுதான் அவள் பேச்சின் சாரம். ஆனால் தலைமை வகித்து முடிவுரை செய்பவர்களோ நன்றி கூறுபவர்களோ பேச எழுந்திருக்கும் போதே தன் முயற்சிகள் பயனளிக்கப் போவதில்லை என்று நிராசையே அவளுக்கு உண்டாயிற்று. ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற துடிதுடிப்பு உந்துகிறது அவளுக்கு. ஆனால் எங்கே இறங்கணும் யமோ? நீரு கேட்ட பின் தான் தன் நினைவுலகுக்கு மீள்கிறாள் அவள். ஓ, லஸ் வந்து விட்டதா? இங்கேயே நிறுத்திக்கொள், நான் இறங்கிக் கொள்கிறேன் என்றாள் யமு. நீ இடத்த சொல்ல. இல்ல, இதுதான் இடம். யமுனா கதவை திறந்து கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்து விடை கொடுக்கிறாள். மழை குமுறிக்கொண்டு கொட்ட தயாராக இருக்கிறது. பூங்கா வளைவை கடந்து விடுவிடு என்று நடக்கிறாள். மழைக்கு அஞ்சி ஓடுவது போல் தான் இருக்கிறது. லட்ச லட்சமாய் மக்கள் குடிசைகளில் வெயிலையும் மழையையும் எதிர்த்து போராடும் நகரம் என்ற நினைவையே அடியோடு அகற்றும் விசாலமான தோட்டம். வண்ண பூக்களும் பூங்கொடிகளும் அனைத்து நிற்கும் பால்கனிகளுடன் கனவுலக காட்சியை தோற்றம் தரும் மாளிகை. வாயிலில் கூண்டு இருக்கிறது. ஆனால் கூர்காவை காணவில்லை. அவள் உள்ளே பாதையில் நடக்கிறாள். நேராக மாளிகையின் முகப்புக்கு செல்லாமல் வலது பக்கம் உள்ள சிறிய இல்லத்துக்கு செல்லும் பாதையில் நடக்கிறாள். ஜன்னல்கள் சாத்தி இருக்கின்றன. கமலம்மா ஜன்னல்களை சாத்த மாட்டாரே. சுஸ்வாகதம் என்று பசும் கீரையினால் எழுதப்பெற்றிருக்கும் முன்வாயில் கோலம் களையிழந்து கிடக்கிறது. வாயிற்கதவிலும் பூட்டு தொங்குகிறது. ஒரே ஒரு கூடமும் ஒட்டிய பூஜை அறையும் குளியல் அறையும் கொண்ட இல்லம் சாத்தி கிடக்கிறது. கூடத்தில் ஊஞ்சல் பலகை தொங்கும். நேர் எதிரே மாமா சுதீரின் தந்தை ஆலமரமாய் பரவி நிற்கும் வர்த்தக நிறுவனத்தை தோற்றுவித்த முதல்வர் படத்தில் காட்சி தருவார். அந்த காலத்தில் கதர் உடுத்தி காந்தி பக்தரானாலும் தொழில் வளர்ச்சிக்கு அந்த லட்சியங்கள் முட்டுக்கட்டை போடாதவாறு பார்த்து கொள்ளத்தானே வேண்டும். அரசோடு இணங்க வைத்து ஆளுங்கட்சிக்கு அள்ளி கொடுத்து சலுகைகளை பெற்று பல்கி பெருகினார் என்று சொல்லலாம். தோட்டத்து பின்புற பாதையிலும் யாரையும் காணவில்லை. பெரிய 3 அடுக்கு மாளிகையை நிமிர்ந்து பார்க்கிறாள் யமு. வளவளவென்ற வண்ணச் சுவர்கள் தெரியும் விசாலமான அறைகள், நேர்த்தியான வாயில் திரைகள், பக்கச்சுவரை ஒட்டி 2 தென்னை மரங்கள் ஓங்கி உயர்ந்து ஊஞ்சல் தொங்கும் 3ஆம் மாடி முகப்புக்கு அழகு செய்கின்றன. மண் தொட்டிகளில் இருந்து படாத பூங்கொடிகள், தொங்கும் இலைகளில் ஊசலாடி கொண்டு மயங்கச் செய்யும் பசும் குவியல்கள். இத்தனை கோலாகலத்திலும் மனித பூண்டை காணவில்லையே. யமுனா வீட்டின் முன்புறம் செல்லாமல் சுற்று வழியிலேயே பின்பக்கம் செல்கிறாள். அங்கே பணியாளர் குடியிருப்புகள் துண்டாக அமைந்திருக்கின்றன. பின்பகுதி தாழ்வரையில் சமையல் பணியாளர், அது சுப்பையா இல்லை, ஒரு கயிற்று கட்டிலில் உட்கார்ந்து திடீர் செய்திகளை சுட சுட தரும் தாளை சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டிருக்கிறார். ஏங்க, கமலம்மா இல்லையா என்று யமு கேட்கிறாள். அவர் தாளில் இருந்து கண்களை விலக்கி நிமிர்ந்து பார்க்கிறார். இல்லையே. ஏன், ஊர்ல இல்லையா? ஆமா, சுவாமிகளை பார்க்க சிருங்கேரி போனார், நேத்துதான். ஓ, வர நாளாகுமா? அதெல்லாம் அம்மா ஒன்னும் சொல்றதில்ல. என்னன்னு விவரம் தெரிவிச்சா வந்தா நான் சொல்றேன். இங்க பெரிய வீட்லயும் யாரும் இல்லையா என்று மீண்டும் கேட்டாள் யமு. சின்னவரும் சம்சாரமும் ஜப்பான் போயிருக்காங்க. பெரியம்மா உள்ள இருப்பாரு. ஆமா, யார பார்க்கணும் நீங்க? ரேகா கூட இன்டர்நேஷனல் வந்திருக்கோம், கெஸ்ட் கூட போயிருக்காப்ல. கமலம்மாவை தான் பார்க்க வந்தேன், வேறொன்னும் இல்ல. அவள் நடக்க திரும்புகிறாள். அவளுடைய எளிமையான கோலம் கமலம்மாவிடம் ஏதேனும் உதவி கோரி வரும் ஏழை பெண்ணாக அவருக்கு உணர்த்தி இருக்க வேண்டும். அலட்சியமாக மறுபடியும் நாள் தாளில் கண்களை ஊன்றுகிறார். அவள் சட்டென திரும்பி கமலம்மா வந்த பின்
ஊட்டியிலிருந்து யமுனா வந்திருந்தான்னு சொன்னா போதும் என்று கூறுகிறாள். மறுமொழிக்கு காத்திராமல் அவள் திரும்புகிறாள். எத்தனை பெரிய மாளிகை, என்னென்ன வசதிகள், பெரிய பெரிய காற்றோட்டமான அறைகள், ஆனால் வெறுமையாக இருக்கின்றன. அதே சமயம் சுத்தமும் சுகமும் அண்ட முடியாத சாக்கடை குட்டையே தோட்டமாக கொண்டு குடிசைகளில் புழுக்களாய் நெளியும் மக்கள். மனித குலம் நாகரிக பாட்டையில் செல்கிறது என்று இந்த மாளிகைகளை மட்டும் பார்த்து கொண்டு சொல்பவர்கள் மனசாட்சியை குழி தோண்டி புதைத்தவர்கள்தாம். வேறென்ன சொல்வது? மாளிகையில் இருந்து வெளியேறி அவள் பஸ் நிறுத்தத்தில் வந்து நிற்கிறாள். சுவரின் எதிரே வரிசையாக சுவரொட்டிகள், ஒன்றன் மேல் ஒன்றாக நீ முந்தி நான் முந்தி என்று அடிப்பிடியாக பற்றி கொண்ட இடங்களிலெல்லாம் சுவரொட்டிகள். காம களியாட்டங்களின் பச்சையான காட்சிகளை முச்சந்தியிலும் நாற்சந்தியிலும் பெரிய அளவில் வைக்கிறார்கள். இங்கே கழுத்து நோகாமல் பார்க்க சிறிய அளவில் செக்ஸ், காட்டுமிராண்டித்தனமான கொலை, கொள்ளை, வன்முறை என்று ஒரு படத்தின் காட்சிகளை பற்றிய சுய விளம்பரங்கள், அரசியல்வாதிகளின் சுய விளம்பரங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு சுவரை பற்றி கொண்டிருக்கின்றன. மழை இனி தாக்கு பிடிக்க முடியாது என்று இப்போது தூற்றல்களாக விசிறிவிட்டு உடனே வழுக்கிறது. கைப்பையை தலைக்கு நேராக சரித்து கொண்டு அருகில் தென்படும் கடைப்பக்கம் ஓடி ஒதுங்குகிறாள். ஹலோ! வெள்ளையாக தெரியும் ஒரு கொத்தில் இருந்து தனியாக பிரிந்து வருபவன் போல இந்துநாத் வருகிறான். கருப்பு கரை போட்ட கதர் வேட்டி, ஜிப்பா, கையில் ஒரு நீளவாட்டு ஜிப் பை. இப்படி உள்ள வாங்க, மழை பெய்யுதே. ஆமா, எங்க இப்படி? உங்களை அப்புறம் பார்க்க வரணும்னு நினைப்பு இருந்தது. தலைவரோடு வெளியே போயிட்டேன். இப்பதான் வசந்த நகர் ஸ்கூல்ல நீங்க பேசினதா மீனாட்சி சொன்னா. உங்க மீட்டிங் ஒண்ணு ஏற்பாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. 100 வயசு. ஐயோ, பூமி தாங்காது என்று யமுனாவும் சேர்ந்து சிரிக்கிறாள். பிஎம் விசிட் சம்பந்தமா ஏக ரகல, ஒரே சண்டை. இப்ப யாருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா வரேன்னு சொல்லிட்டு போனானே, ஆளே காணோமேன்னு நினைக்க போறீங்க நீங்க என்று குரலை இறக்கி அவன் முடிக்கும் முன் யமுனா குறுக்கிடுகிறாள். நோனோ, பெரியப்பா தான் சொன்னாரே. அதான் பேப்பர்ல பாத்திருப்பீங்களே, தெரு பசங்க சண்டை போல ஆயிட்டது என்று அவன் சொன்னான். நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? நீங்க ரைட்டா லெப்டான்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்ன அப்படி கேட்டுட்டீங்க? ஒரு நாட்டுக்கு ரைட்டும் வேணும், லெப்டும் வேணும். இடது கை இல்லாம முடியுமா? வலது கை இல்லாம தான் முடியுமா? அது சரி. வலது பக்கம் ஆள் அதிகமானா இடது பக்கமும், இடது பக்கம் பளு அதிகமானா வலது பக்கமும் சரியத்தானே வேண்டி இருக்கு. அரசியல்ல இப்ப இன்னும் ஒரு நிலவரமும் புரியல. யாரு பக்கம் வலு அதிகங்கிறது சொல்ல முடியாம ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க பாலிடிக்ஸ் படிச்சிருக்கீங்க, நடைமுறைக்கு படிப்பெல்லாம் ஒத்து வராது. ஏன் இப்படி நாம இங்க நின்னு பேசணும்? மழையோ இப்போதைக்கு விடாது போல இருக்கு. உள்ள வாங்க, காபி சாப்பிடலாம் என்று கடகடவென்று பேசினான் அவன். வேண்டாம் வேண்டாம், இப்ப வீட்டுக்கு போகணும். நான் சாப்பிட வந்து விடுவதாக சொல்லி இருக்கிறேன் வீட்டுல என்றாள் யமு அவசரமாக. எப்ப? மணி இப்போதே 12:30. ஒரு பஸ் பிடிச்சு 2 பஸ் பிடிச்சுல போகணும். உள்ள வாங்க, ஒரு காஃபி இல்லாட்டா வேற ஏதானும் சாப்பிடலாம். வாங்க. மழைக்கு நின்ற இடம் ஹோட்டல் படிதான் என்பதை அவள் இப்போதுதான் கவனிக்கிறாள். மழை பெய்தாலும் உள்ளே புழுக்கத்திற்கு குறைவில்லை. குடும்பம் என்ற தடுப்புக்குள் செல்கின்றனர். அந்த நேரத்தில் சாப்பாட்டு கூட்டமே அதிகம். நீங்க காஃபி வேண்டாம்னா என்ன சாப்பிடுறீங்க? ஏம்பா, 2 ரோஸ் மில்க் கொண்டு வா என்று அவளை கேட்டும் மறுமொழியை எதிர்பாராமலும் பணிக்கிறான். உலர்ந்த நெஞ்சுக்குள் புழுக்கத்துக்கும் அந்த பானம் இதமாகத்தான் இருக்கிறது. அவன் ஸ்ட்ராவை தூக்கி எறிந்துவிட்டு ஒரே மூச்சில் டம்ளரை காலி செய்கிறான். கைக்குட்டையால் நெற்றியை ஒத்திக்கொண்டு, மிஸ் யமுனா, நீங்க நிச்சயமா அரசியல் உலகுக்கு வந்துதான் ஆகணும் என்று புன்னகை செய்கிறான். நான் சும்மா முகஸ்துதி பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு வைரம், பட்டை போட்டுட்டா அரசியல் வான்ல உதய நட்சத்திரம் தான் நீங்க. உங்களுக்கு நல்ல பின்னணி, படிப்பு, கிளாமர் எல்லாம். உங்களை எப்படி உருவாக்கணுங்கிறத நான் உங்களை பார்த்த போதே திட்டம் போட்டுட்டேன். என்ன சொல்றீங்க? இன்னும் பாதி டம்ளர் கூட அவளுக்கு உள் இறங்கவில்லை. குத்து விளக்கின் சுடர் போல் ஒரு அடக்கமான புன்னகை அவள் முகத்தில் விளங்குகிறது. உண்மையில் தீராத மற்றும் மரணத்து கஞ்சாத நேர்மையும் எளிமையும் தான் தேவை என்று சொல்ல வந்த அவள் இந்த வகையில்தான் பிறரை கவருகிறாளா? ஏன் சிரிக்கிறீர்கள் இப்போது என்று கேட்டான் அவன். இல்ல, வைரத்துக்கு பட்டை போடுறதுனா என்னன்னு நினைச்சேன் என்றாள் யமு.
நீங்க ரொம்ப குறும்பு போல் இருக்கு. அரசியல்லாம் இப்ப அவனவன் பதவி, பணம், அதிகாரம்னு முன்னேற வாய்ப்பளிக்கும் தளம்தான் இது என்றுதான் அர்த்தம். இதிலே புகுந்து வெற்றிகரமாக வர ஒரு சாமர்த்தியம் வேண்டும். நீங்க ஒரே நேர்கோடா கொள்கைப்படிதான் போகணும்னு நிலவரம் புரியாம முட்டிக்க கூடாதே. அதான் பட்ட போடுற வேலைய எங்கிட்ட விட்டுடுங்கன்னு சொன்னேன். புரிகிறது. நீங்க உட்காருனா நான் உட்காரணும், பேசுனா பேசணும், எழுந்திருனா எழுந்திருக்கணும். அதாவது உங்க கொழுவத்துல கட்டின மாடு மாதிரி. ஆஹா ஆஹா என்று அவன் சிரிக்கிறான். மற்றவர்கள் அவர்களை திரும்பி பார்க்கும்படி அவன் சிரிக்கும் போது யமுனா உள்ளூர அப்படி கூறுகிறாள். என்னமா பேசுறீங்க? நீங்க நிச்சயம் இந்த 72ல எங்கேயான நின்னு ஜெயிச்சு நிச்சயமா பதவிக்கு வந்தே ஆகணும், வரணும். அவள் அவசரமாக டம்ளரை காலி செய்துவிட்டு மேஜையில் வைக்கிறாள். நான் நிச்சயமா அரசியல் பதவிக்கு போட்டி போட மாட்டேன் என்று யமுனா உறுதியாக கூறினாள். உங்களைப் போல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சொல்லித்தான் இந்த நாடே உருப்படாம போயிருக்கு. நீங்க மாட்டேன்னா யாரு விட போறா? நான் முதல்ல இப்போ ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு வரேன் என்று வேட்டி தடுக்க நிழலுள்ள நடைபாதையோரம் சென்று வண்டி பேசுகிறான் அவன். யமுனா அம்மாவனுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே நிற்கிறாள். அத்தியாயம் 9. மழை ஆவேசம் வந்தாற்போல் கொட்டி தீர்க்கிறது. நவராத்திரி கோலாகலங்களுக்கிடையே காந்தி நூற்றாண்டு விழாக்களும் அரசியல் சண்டை கூட்டங்களும் கூட அந்த மழையில் சிக்கி தவிக்கின்றன. நீருவின் கல்யாண முகூர்த்தம் அக்டோபருக்கு தாவி உறுதிப்படுகிறது. வீட்டில் அத்தைகளும் மாமன் மாமிகளும் வந்து போகும் கூட்டம். யமுனா ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் நாட்களை கடத்துகிறாள். பொறுமை, உனக்கு பொறுமை வேண்டும் மகளே என்று மட்டும் எழுதிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அம்மாவனிடம் குழந்தையை போல் கோபம் கொள்கிறாள் அவள். யமு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட காந்தி ரயில பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாளே, நீ எங்களுக்கெல்லாம் மனு காந்தியை இன்ட்ரோடியூஸ் பண்றியா? யமுனா வழக்கம் போல் சிரிக்கவில்லை. அங்கே உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்டாள் யமு. அந்த பழைய மூக்கு கண்ணாடி, கடியாரம், பாத குரடுகள், இது எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு இந்த மலையில கியூ வேற நிக்க வேண்டும். வேற வேலை இல்ல. இந்த ரயிலுக்கு பள்ளிக்கூடங்களில் இருந்து வாண்டுகள் எல்லாம் கூட போறாங்களே என்று வியந்து கேட்கிறாள் சின்னம்மா. பிழைப்பில்லாமல் போகிறார்கள். நீ என்னமோ ஹங்கேரியன் லேஸ் வேணும் நீயே. அதுக்காக கடைகள் எல்லாம் போய் தேடினாலும் பலன் உண்டு. அந்த வட்டல் காய்ச்சி அம்மாவை கண்டு உனக்கு என்ன ஆக வேண்டும்? நீ தண்டத்துக்கு கதர்புடவையே வாங்க வேண்டி இருக்கும். ஸ்கிரீனுக்கு கூட அது ஆகாது என்று எரிச்சலுடன் மறுமொழி கூறுகிறாள் யமுனா. சபாஷ் யமு, இப்படி கையை தொடு. உனக்கு என் கல்யாணத்துக்கு ஸ்பெஷலாக 2 பட்டுப்புடவை, புது டிசைனில் என்று ஆரவாரிக்கிறாள் நீரு. மிக்க நன்றி நீரு. ஆறு சமுத்திரத்தில் விழுந்தால் என்ன, சமுத்திரம் ஊரில் புகுந்து ஆற்றை விழுங்கினால் என்ன? நீயே என்னை மாற்றிவிடு, வம்பே இல்லை. உன்னை மாற்ற முடியாது என்று நினைக்கிறாயா என்று நீரு கேட்டாள். நான் அப்படி சொன்னேனா என்று எதிர்கேள்வி கேட்டாள் யமு. நீரு கண்களில் ஒளி தெறிக்க சிரிக்கிறாள். இப்படி வைராக்கியமாக இருப்பவர்கள்தான் காதல் என்று ஒன்னில் இடறி விழுந்து விடுகிறார்கள். பிறகு பார்க்கணுமே, சற்று முன் சொன்னியே, அதை போல இந்த ஆறு எந்த சமுத்திரத்தில் போய் விழுவோம்? பிறகு உடனே தொடர்ந்து யார் கண்டது என்றாள் நீரு. நாளைக்கே நீ ஒரு மந்திரியின் மனைவியாக ஆகலாம். உனக்கு அந்த அளவுக்கு பிராஸ்பெக்டஸ் இருக்கிறது என்று கிண்டுகிறாள் நீரு. போகிறது, நீயே மந்திரியாக ஆவா என்று சொல்லாம விட்டியே என்றாள் யமு. நான் அப்படி சொன்னால் மாட்டேன்னு முறைப்ப, இப்படி சொன்னதால ஒப்புக்கொள்ற. ஏய், யாரு அந்த ஆளு? இம்மாதிரி நாள் முழுவதும் பேசி கழிக்க நீரு தயார்தான். ஆனால் பெரியப்பாவின் குரல் வீச்சாக ஒலிக்கிறது. யமுனா, யமுனா, யாரேனும் கடிதம் எழுதியிருக்கிறார்களோ? பரபரப்புக்கு காரணம் ஒரு அஞ்சல் அட்டைதான். இந்தா பாரு, இது யாருது? எது? இத பாரு. உருவங்கள் நெருங்கி கடுமையை வெளியிடுகின்றன பெரியப்பாவுக்கு. சுடற்பொறிகள் என்ற தலைப்பு. முற்போக்கு குழுவினர் என்று ஒரு முகவரி. மக்கள் முற்போக்கு இலக்கிய பொறிகள் சிதறும் இடமாம். அன்புள்ள மிஸ் யமுனா, எங்கள் வட்டத்தில் தாங்கள் ஒரு நாள் வந்து சிறப்பு சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம். தாங்கள் ஒப்புதல் தெரிவித்தால் நேரில் வந்து காண்கிறோம். அமைப்பாளர் ரமேஷ். யார் இது? எனக்கு தெரியவில்லை பெரியப்பா. உனக்குத்தான் நேரடியாக எழுதியிருக்கிறார்கள். இந்த சுடற்பொறி, தீப்பந்தம் எல்லாம் கத்தி கபடாக்காரங்க கூட்டம்.
உன்னை தெரிந்து தைரியமாக எழுதியிருக்கிறானே, இந்த ரமேஷை உனக்கு தெரியுமா? கத்தி கபடா கட்சிக்காரனுங்க சவகாசம் உண்டா உங்க அம்மாவுக்கு என்று கேட்டார் பெரியப்பா. பெரியப்பா ஏன் அம்மாவை இழுக்க வேண்டும் இதில்? கண்ணுக்கு தெரியா காற்றுக்கு நடுநடுங்கும் ஒட்டடை தூசி போல அவளுள் ஓர் நடுக்கமும் உண்டாகிறது. இது யாராக இருந்தாலும் என்னை கேட்காம இங்கே ஒரு பயலையும் விடமாட்டேன். இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாது. என்னையமோ? எனக்கு யாருன்னே தெரியலையே பெரியப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடிதாசிய கிளி தெரி. நீ இதுக்கெல்லாம் பதில் கூட எழுதக்கூடாது. இது அலர்ஜியா? இந்த கார்டில் கட்சி சின்ன வாடை கூட இல்லையே. ஆனால் இம்மாதிரியான இலக்கியம் சமுதாயம் என்ற போர்வைகளை பொருத்தி கொண்டுதான் அந்த அரசியல்வாதிகள் கட்சி வலையை விரிக்கிறார்கள் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். மேல் கீழ் என்ற பாகுபாடுகள் இருந்தே தீர வேண்டும் என்ற உடும்பு பிடிக்குள் தங்களை வளர்த்து கொண்டிருக்கும் தலைமுறைக்கு ஆத்திரம் வருகிறது. தனிமையில் அந்த கசங்கி அட்டையை பிரித்து பார்க்கிறாள். ஒவ்வொரு எழுத்திலும் கதிர் ஒளிந்திருப்பதை போல் பிரமை உண்டாகிறது. எதிரான கொள்கைக்காரர்கள் என்றால் அழைப்பை கிழித்து போட்டுவிட்டு ஒளிந்து கொள்வதா நெறியுள்ள செயல்? அதுதான் அன்றோ அவளுடைய களம். இதற்கு என்ன செய்வதென்று இரவு பகலாய் சிந்தனை செய்கிறாள். பெய்யாத மழை கொட்டி தீர்த்து ஏரி குளங்களை நிரப்பிவிட்டு குடிசைகளை மிதக்க விட்டு இன்னமும் தூற்றலும் முணுமுணுப்பாக இருக்கிறது. மாலை 5 மணி அளவில் பெரியப்பா குச்சியை சுழற்றி கொண்டு பேட்டை நிலவரம் அறிய போய் நீரும் ரவியும் புதிய சினிமாவுக்கு போயிருக்கின்றனர். சின்னம்மா எங்கோ மடத்தில் கந்த புராணம் கேட்கச் செல்கிறாள். யமு, நீ எங்கும் போகலியா என்று ஒவ்வொருவரும் கேட்கும் போதெல்லாம் அவள் உடம்பு சரியில்லாதது போல் பாவனை செய்து கொள்கிறாள். வீட்டில் ஒருவரும் இல்லை என்று அறிந்த பின் தொலைபேசியை எடுத்து அந்த வட்டத்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை கூப்பிடுகிறாள். ஹலோ, இந்துநாத் இருக்கிறாரா? ஸ்பீக்கிங். யமுனா பேசுறேன். உங்களை என்ன அன்னைக்கு பிறகு காணவே இல்லை. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க தான் அரசியல்னாலே அலர்ஜின்னு தீர்த்துட்டீங்களே. இல்ல, எனக்கு சில விஷயங்கள் கேட்கணும், பேசணும். நீங்க வந்தா கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? போன்ல சொல்ல முடியாத விஷயமா யமுனா? அவளுக்கு முகம் சிவந்து போகிறது. இல்ல, சுடற்பொறின்னு ஒரு அமைப்புல பேச எனக்கு அழைப்பு வந்திருக்கு. பெரியப்பாவுக்கு அது கத்தி கபடா கட்சியை சேர்ந்ததுன்னு ஒரே கோபம். கடிதாசியே கிழிச்சு போட சொல்றார். அப்படியெல்லாம் அதுல ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட கேட்கலாம்னு. டோன்ட் வரி யமுனா, கட்டாயம் நீங்க போய் பேச நான் ஏற்பாடு செய்யறேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை விடுறது முட்டாள்தனம். நீங்க புரிஞ்சு கொண்டது போல பெரியப்பா புரிஞ்சுக்கலையே. கவலை வேண்டாம் யமுனா, நான் நாளைக்கே போய் ஏற்பாடு செய்யறேன். அப்படின்னா மிஸ் யமுனா அந்த இடத்துல ஏற்பாடு செஞ்சு நாள் கொடுத்துட்டு வருவேன்னு அர்த்தம். ரமேஷ்னு பேர் போட்டிருக்கு என்று முகவரியை படிக்கிறாள். அப்ப சரி, குட்லக், நாளைக்கு நான் வரேன் என்று விடை பெறுகிறான் இந்திரநாத். அவன் மறுநாள் சொன்னபடி வரவில்லை. யமுனா புதிய குரல் கேட்கும் போதெல்லாம் அவன் வருகிறான் என்று பார்த்து ஏமாந்து போகிறாள். வழக்கம் போல் நாள்தாளை பார்த்து பேங்க் தேசியமயம், ரோபோட், கொட்டி தீர்க்கும் மழை என்று பெரியப்பாவின் மனசுக்கேற்ப அரட்டை அடிக்க அவர் வயதுக்காரர்கள் யாரேனும் வந்து போகிறார்கள். 4 நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலையில் அவன் தலையை காட்டுகிறான். நீருவும் ரவியும் அப்போது வீட்டில் இல்லை. சின்னம்மா சமையல்காரியுடன் பின்புறம் ஏதோ வேலையில் மூழ்கி கிடக்கிறாள். பெரியப்பா கூட்டுறவு சங்க போர்டு கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். பரபரப்பை அடக்கிக் கொண்டு அவள் அவனை வரவேற்கிறாள். பெரியப்பா இல்லையா என்று அவன் விஷமமாக கண்ணை சிமிட்டுகிறான். அது எப்படியோ இருக்கிறது யமுனாவுக்கு. இல்லை, உட்காருங்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 நுங்கம்பாக்கத்தில் முற்போக்கு இளைஞர் மன்றத்தில் யமுனா காந்திய லட்சியங்கள் உரை அரேஞ்ச்டு என்றான் அவன். அவளுடைய விழிகள் அகழுகின்றன. அப்ப எப்படி போவது? பெரியப்பா இப்போது வருவார். நீங்களே பக்குவமாக சொல்லிடுங்களேன். அவன் சிரிக்கிறான். ரொம்ப பயப்படுறியே. சட்டென்று அவன் ஒருமையான வசனத்திற்கு இறங்கிவிட்டதை அவள் அப்போது கவனிக்கவில்லை. பயமில்ல, இது மரியாதை. அவரை எதிர்க்காம அவருடைய கருத்து சரியில்லைன்னு அறிவுறுத்தணும். ஏதேனும் சொல்லி சமாளியே யமுனா. அது சரி, உண்மையிலேயே அவர் அபிப்பிராயப்படுறத போல அது கட்சியை சார்ந்த அமைப்பா இருக்குமோ? நீ லேஸ் இல்ல, தெரிஞ்சுதானே நீ பூச்சி காட்டுற. ஒன்னு வச்சுக்கோ யமுனா, கிளம் பழம் அங்கே கிடையாது. பெரிய மனுஷ வீட்டு தலைமுறைகள் எல்லாம் இருக்கு. அந்த ரமேஷ் இந்துஸ்தான் கம்பெனிக்காரர் வகையரா. அங்கதான் ட்ரேட் யூனியன் லீடரா உற்பத்தி ஆகியிருக்கான். சுதீர் குமார்னு கேள்விப்பட்டிருப்பியே,
டெரரிஸ்ட் சப்போர்ட் ஆனவன். ஒரு சோடா பாட்டில் கண்ணாடி நோஞ்சான் கருத்துக்களை மோத விடுறது இந்த அமைப்பின் லட்சியம்னு சொன்னான். அவன் ரொம்ப பிஸி, எனக்கே பாக்குறது கஷ்டமா தான் இருந்தது. எப்படியோ பிக்ஸ் பண்ணிட்டேன். போஸ்டர் நிச்சயம் போடணும்னு சொல்லிட்டேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ரெடியாரு. சரிதானே யமுனா? பெரியப்பா கிட்ட. அடடா, என்ன நீ பூச்சி காட்டுற? சரி, அவர்கிட்ட நானே சொல்லிக்கிறேன். நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரி. எங்கேயோ அறிமுகம் இல்லாத கானக பாதையில் அடி வைப்பதை போல் இருக்கிறது அவளுக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்று நாள் தாளில் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசை பார்க்கவே நடுக்கமாகி இருக்கிறது. நல்ல வேளையாக அதில் அறிவிப்பு எதுவும் வரவில்லை. சுவரொட்டிகளை எங்கே ஒட்டினார்களோ பெரியப்பா கண்களில் பட்டிருக்க நியாயமில்லை என்று தெம்பு கொள்கிறாள் யமுனா. ஆனால் சொன்னால் சொன்னபடி இந்துநாத் அம்பாசிடர் வண்டியில் வந்து இறங்கிய போது வேர்த்து கொட்டுகிறது யமுனாவுக்கு. பெரியப்பா வறுத்த முந்திரி பருப்போடு மாடு கறந்த பின் புதிய பாலில் கலந்த காஃபியுடன் ஊஞ்சலில் உட்கார்ந்திருக்கிறார். நமஸ்காரம் மாமா என்றான் இந்துநாத். அடடே, யார் வருதே? யாரோன்னு பார்த்தேன். வா, என்ன கண்ணிலேயே காணோம்? ஒண்ணுமில்ல மாமா, தலைவர்கள் பண்ணும் மானக்கேடு இருக்கே, தலை நீட்ட முடியல நமக்கு. நம்ம வட்டத்தின் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் போட்டு காந்தி நூற்றாண்டை நடத்தணும்னு பாக்குறேன். சரியா இருக்கு. ஆமா, யாருக்கு பிறந்த நாள்? யாருக்கு பிறந்த நாளா? காந்திக்கு தான். அதோட இந்த வட்டத்துக்கு பெரியவராக இருக்கீள். அதோ காந்தி பரம்பரை வழி, உங்களுக்கு தான் கொண்டாடக்கூடாதா? உங்களை போல பெரியவாள்லாம் ஒதுங்கி மறக்கும்படி பண்ணினதே தப்பு. எப்படி இந்த பிளவு எப்படி போறதுன்னு பார்த்துதான் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப கூட ஒரு மீட்டிங்குக்கு தான் போறேன். யமுனாஜி நமஸ்காரம். மாடிப்படியின் கீழ் தயங்கி நிற்கும் அவளுக்கு ஒரு பெரிய கும்பிடாக போடுகிறான். எங்க கிளம்புற போல? நான் சகுனத்தடைய வந்திருக்கேனா? சேவா நிலையம் வரைக்குமா? கிளம்புங்க, உங்களை நான் டிராப் பண்ணிடுறேன். அவள் புன்னகை பூக்கிறாள். அது எப்படி நிச்சயமா கேக்குறீங்க? பின்ன நீங்க எங்க போறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா? கேட்டுக்கொண்டே அருகில் நகர்ந்தபடி கண்களால் ஒரு அதட்டல், அசட்டு பிசட் என்று பேசாமல் வண்டியில் ஏறிக்கொள் என்று பொருள்பட அவள் பின்புறம் ஏற கதவு திறக்கிறாள். அந்த பெரிய வண்டியில் முன்னே ஒரு ஓட்டி அமர்ந்திருக்கிறான். இந்துநாத் அவள் அருகில் தான் அமர்கிறான். வண்டி எல்லை கடக்கும் வரையிலும் அவன் பேசவில்லை. யமுனா குழப்பத்தை மறைத்துக் கொள்ள வெளியே பார்வையை ஓட விடுகிறாள். சுவரில் புதியவைகளாக பளீர் என்ற கருப்பு சிவப்பு வண்ண கொட்டை எழுத்து தாள்கள். அறிஞர் அண்ணாவின் 60வது பிறந்த நாள் விழா. செந்தமிழ் செல்வி இசைக்குயில் கலை அழகி அருணா. அண்ணா கதைப்பாட்டு. அண்ணா வழி நடக்கும் இளவல்கள் செய்யும் சாதனைகள். அனைவரும் திரண்டு வருக. செல்வி அருணா. அண்ணா புகழ்ந்து ஆசி கூறிய செல்வி அருணா. எல்லா தாள்களிலும் அருணா உதயசூரியன் டாலர் சங்கிலி மார்பு குழியில் பளிச்சிட கருப்பு பின்னணி சிவப்பு ரோஜா புடவையில் சிரிக்கிறாள். இந்த அண்ணா திடல் எங்க இருக்கு? நம்ம வீட்டுக்கு பின்னாடி தெருவோட போனா குடிசையெல்லாம் வருதே, அங்க குப்பை கொட்டி முட்டுமுட்டா தெரியறதே, அதுக்கு பின்னால் எல்லாம் தான் அண்ணா திடல். வில்லி பயல்களுக்கு குடிசை கட்டிக்க புறம்போக்க கொடுத்து செட்டில் பண்ணுனதே நாம தான். இப்ப இவங்க கொடிய போட்டு எங்க சாதனைங்கிறான். யமுனா சிரித்துக் கொள்கிறாள். எல்லா இடங்களிலும் மண்ணின் சுவடு அறியாத குழந்தைகளைத்தான் இந்த அரசியல்வாதிகள் ஆசை காட்டி கைக்குள் போட்டுக் கொள்கிறார்கள். அத்தியாயம் 10. சுடர் பொறிகள். மிஸ் யமுனா MA என்று எழுதப்பட்ட கரும் பலகை வாயிலில் தெரிகிறது. வாயிலில் கார்களாக நிற்பதிலிருந்து உயர்மட்டத்துக்காரர்கள் பலர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று புரிகிறது. யமுனாவும் இந்துநாத்தும் வண்டியில் இருந்து இறங்குகையில் சுருண்ட கிராப்பும் இறங்கிய கிருதாவுமாக ஒரு இளைஞன் முன்வந்து கை கூப்புகிறான். வயது 20க்குள் தான் இருக்கும். அழகிய பூ வேலை செய்த அரக்கை ஜிப்பாவும் பைஜாமாவும் அணிந்திருக்கிறான். ரமேஷ், நீங்கள் ஒப்புக்கொண்டதில் ரொம்ப சந்தோஷம் என்றான் அவன். இவர் பேராசிரியர் சூரிய நாராயணா. தலை நரைத்து பல் விழுந்த கிழவரை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அவர்தான் தலைமை தாங்க போகிறார். அந்த நாளில் உங்க அப்பா என்னுடைய காலேஜ் மேட் என்று அவர் முன் வரிசை ஒற்றைப்பல் தெரிய சிரிக்கிறார். யமுனாவுக்கு எப்போதும் ஏற்படாத நடுக்கமும் குழப்பமும் இப்போது தோன்றுகின்றன. இம்மாதிரியான கூட்டம் ஒன்றில் அவள் பேசியதில்லை என்று நினைவு குறுக்கிடுகிறது. எதிரே வரிசை வரிசையாக அமர்ந்திருக்கும் முகங்களில் ஒன்று கூட பெண்ணுக்குரியதில்லை. இன்றைய இளம் பெண்கள் அரசியலிலோ வேறு வகையான சமுதாய வாழ்விலோ எந்த அளவுக்கு ஆர்வம் கொள்கின்றனர்
என்பதற்கு ஒரு அளவுகோலாக இந்த கூட்டம் இருப்பதாக யமுனா நினைக்கிறாள். சிந்தனைகள் விஷய வட்டத்துக்குள் வராமலே சுழல்கின்றன. குறுந்தாடி, நீண்ட கிருதாக்கள், அரும்பு மீசை, உள்ளத்தின் விகாரங்களை வெளியாக்கும் வகையில் ரோம கோலங்கள். காந்தியடிகள் கூட சில படங்களில் மீசை வைத்துக் கொண்டிருக்கிறார். சிலருக்கு இயற்கையாக மீசை சார்ந்த இயல்பை காட்டுவதில்லை. அம்மாவனின் அவள் தன்னை குலுக்கிக் கொள்வது போல் நிமிர்ந்து உட்காருகிறாள். அந்த ரமேஷ் தான் அவளை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். காந்தியின் வழியிலேயே எண்ணங்களை வளர்க்க, அதே பாதையில் முதிர்ந்திருக்கும் அவர் பேச்சை கேட்க இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை நான் வரவேற்கிறேன். மாறுபட்ட கருத்துக்கள் மோதி சிதறி குழம்பி கலங்கி புதிய எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். முகங்களை பார்த்து கொண்டே இருந்தவர்களுக்கு சட்டென்று எல்லாம் அசைவட்டு நின்றார் போல் இருக்கிறது. வரவேற்புரையின் வாசகங்கள் செவிகளில் எழுந்து எங்கோ பொருளின்றி வறண்டு போகின்றன. அங்கே சுதீர், ஆம் சுதீர்தான், வாயிலில் யாருடனோ பேசிக்கொண்டு ஒரு கணம் சித்தத்தை உள்நிறுத்தி இறையருள் வேண்டுகிறாள். பேசும்போது தான் என்ற உணர்வு குறுக்கிடும் போது அடுத்து என்ன என்று பொருளே மறக்க குழம்பி விடுவாள். முன்பு கல்லூரியில் மேடையேறி வரவேற்புரை, நன்றி நவிழல் கூறி பழகிய நாட்களில் அவளுக்கு இத்தகைய அனுபவங்கள் நேர்ந்ததுண்டு. அந்த கூச்சங்கள் எல்லாம் திரும்பி வந்து விட்டார் போல் இருக்கிறது அவளுக்கு. ஆண்டவனே, இன்று ஏன் இப்படி ஆகிறது என்று மனசை துடைத்துக் கொண்டு எதிரே குழந்தைகள் அமர்ந்திருப்பது போல் நினைத்துக் கொள்கிறாள் யமுனா. ஜனநாயகம் சிறக்க தனி மனிதன் செம்மை நெறியில் ஒழுகுதல் வேண்டும். தேவைகளை அதிகரித்துக் கொள்ளும் ஒரு மாய சுபீட்சம் உண்மையில் வன்மை அல்ல. விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியினால் மனிதனின் விலங்கியல் தன்மையே பெருகுமானால் அவன் உண்மையில் ஒளியை நோக்கி விடுதலை பெற்றிருப்பவன் அல்ல. பகிர்ந்துண்ணும் மனமும் அடுத்தவனும் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் பிறக்க அவை தடை செய்யும். இந்த உண்மையான சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் தனக்குத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளாத அன்பு நெறியில் வாழ்ந்தால் காணலாம் என்கிறார். அந்த நெறி அவர் புதிதாக கண்டதொன்றும் இல்லை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பாரத நாட்டில் அறிவோர் வகுத்த நெறிதான் அது. அவளுக்கு நேரான பாதையில் தங்குதடையில்லாமல் செல்ல சரளம் வந்துவிட்டது. இப்போது அடுக்கு மொழிகள் செய்யும் ஜாலங்கள் ஏதும் இல்லை. குரலில் தேனின் இனிமையும் ஆலயமணியின் நாதமும் குழவுகின்றன. அது உள்ளத்தில் இருந்து ஒளிப்பூக்களை கொண்டு வந்து கேட்பவர்களின் செவிகளை நிறைக்கின்றன. முடிவில் கரகோஷம் நீண்டு ஒலிக்கிறது. அவள் உட்கார்ந்த பிறகு கொல்லென்று அமைதிப்படுகிறது. ரமேஷ் மேடையில் வந்து நிற்கிறான். நண்பர்கள் கேள்விகள் கேட்க துடித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். கேள்விகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். கால வரையறை என்ற ஒன்றை நினைவில் வைத்துக் கொண்டு கேட்பது நல்லது என்று கூறி முடித்தான். இந்த ஒரு அம்சம் கூட்டத்தின் பிற்பகுதியில் தலை நீட்டும் என்பதை அவள் எதிர்பார்க்கவே இல்லையே. நினைக்க நேரமில்லை. கேள்விகள் வந்து அவசரமாக விழுகின்றன. முதலில் ஒரு கிருதா மீசைக்காரன் எழுந்திருக்கிறான். காந்தியம் என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத லட்சியம். சந்திரனில் மனிதன் கால் வைக்கும் நாளில் கைராட்டையை கட்டிக்கொண்டு அழுவது மடத்தனம். விண்வெளியில் சீறிப்பாயும் நிலவு கப்பலை விட கைராட்டை எந்த வகையில் மேன்மையாகிறது என்பதை விளக்க வேண்டும். அப்போது ரமேஷ் அவளை புன்முறுவலுடன் பார்க்கிறான். அவளோ அமைதியுடன், நான் கேள்விகளை குறித்துக் கொள்கிறேன், எல்லா கேள்விகளையும் கேட்டுவிடட்டும் என்று மறுமொழி கூறுகிறாள். அகிம்சை என்பதன் தத்துவம் என்ன? பிற நாடுகள் சர்வநாச சக்தி படைத்த ஆயுதங்களை தயாரிக்கும் போது இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காட்டுகிறேன் என்று சொல்வது நகைப்புக்கு இடமில்லையா? இந்த அகிம்சை தனத்தை பிறகு வாழ்விக்க சகோதரியின் இனத்தில் ஒரு பூண்டு கூட மிஞ்சாதே. இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? மனிதன் தேவைகளை குறைக்காமல் போனால் குலம் அழிந்து போகும் என்று அச்சுறுத்தும் சகோதரி, மனிதன் வீடு வாசலும் இன்றி விலங்கோடு போர் புரிந்து பச்சை ஊனை புசித்த நாட்களில் தேவைகள் மிக குறைவாக இருந்ததால் அந்த காட்டு மிராண்டியே இன்றைய மனிதனை விட மேலானவன் என்று கருதுகிறாரா? எப்படி? விளக்கம் தேவை. ஒரு குறும்புக்காரன் குடும்ப கட்டுப்பாட்டை ஆராய்கிறான். காந்தியம் செயற்கை சாதனங்கள் உபயோகிக்காமல் கருத்தடை என்று சொல்கிறது. வருடம் 365 நாட்களும் கட்டுப்பாட்டை கடைபிடித்தாலும் ஒரே ஒரு நாள் பொல்லாத எழுச்சி ஏமாற்றிவிடக் கூடுமே. இத்தனை கோடி மக்களும் மகாத்மாக்களாகி விடலாம் என்று அம்மையார் கருதுகிறாரோ? அது எப்படி முடியும்? லட்சியங்கள் செயலளவுக்கு எளிதாக இருந்தாலே நிலைக்க முடியும். காந்திய லட்சியங்கள் அவர் காலத்திலேயே படுதோல்வி கண்டன. இன்று அடிபட்டு வீழ்ந்த அவற்றை குற்றுயிரும் கொலையுயிருமாக தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? கேள்விகளை கேட்பவர்கள்
மான் போல் நிற்கும் ஒருத்தியை தாக்க வந்திருக்கும் காட்டெருதுகளைப் போல் கேள்விகளை தொடுக்கின்றனர். இந்துநாத் பரபரப்புடன் ரமேஷை பார்த்து, இதென்ன சார், இரலவெண்ட் கேள்வியெல்லாம் கேட்க விடுறீங்க? இது இன்டெலெக்சுவல் மீட்டிங்கா இல்ல உங்க சட்டசபைன்னு நினைச்சேலா என்று சீறுகிறான். இது யாரையா பேச்சாளருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றது? கருத்து முதல்லாம் கத்திரிக்காய்னு எண்ணமா? கேலி, கிண்டல், சிரிப்பு, ஏளனம், தீ, வெடிகள் எல்லாமே அங்கே பற்றி கொண்டன. அமைதி அமைதி என்று சூரிய நாராயணா மேஜையை தட்டுகிறார். நீங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறேன்னே என்று யமுனாவிடம் குனிந்து மெல்லிய குரலில் கேட்கிறார். யமுனா புன்முறுவலுடன் ஒளிபெருக்கியின் முன் வந்து நிற்கிறாள். சகோதரர்களே, அமைதி வேண்டுகிறேன். மனிதன் விலங்குத்தன்மை மாறி பரிணாம வளர்ச்சியின் படிகள் ஏறி மனித தன்மையின் படியில் வந்து நிற்கிறான். இந்த படியில் இருந்து மீண்டும் விலங்குத்தன்மைக்கு இழிந்து கொண்டிருப்பதையே இப்போது உலகமெங்கும் நிகழும் பல நிகழ்ச்சிகளில் இருந்து தெளிவாக காண்கிறோம். விஞ்ஞான அறிவியல் மெஞ்ஞானத்தை நோக்காக கொள்ளாத வரை மனிதனை கீழ்நோக்கி இழுக்க துணை செய்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். அந்த எல்லை இருக்கும் சக்திகளை பகிர்ந்து கொண்டு எல்லோரும் உணவு, உடை, உறையுள் என்ற அடிப்படை தேவைகளை ஏனும் அனுபவிக்க போதுமான இடத்தில் குறிக்கப்பட வேண்டும். 100 பேர் வாழக்கூடிய விசாலமான மாளிகையில் 4 பேர் குடியிருக்கின்றனர். அதே மாளிகையின் பின்புறம் கழிவு நீரோடைக்கரை குடிசையில் 4 பேர் இருக்கக்கூடிய போதுமான இடத்தில் 14 பேர் நெருக்குகின்றனர். அந்த மாளிகை வாசிகளான 4 8 பேர் வாழக்கூடிய இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும். மீதியை இல்லாதவருக்கு பங்கிட முன் வரட்டும். இம்மாதிரி விட்டு கொடுக்க தனி மனிதனின் தரம் உயர வேண்டும். அதற்கு அந்த அடிப்படை பண்புகள் எளிமை, தியாகம் எல்லாம் தேவையாகின்றன. பேராசையை கொள்ள வேண்டுமானால் விட்டு கொடுக்கும் பெருந்தன்மை வேண்டும். அவா அறுத்தலே அச்சமின்மைக்கு ஆதாரம். அந்த வகையில் தனி மனித தொகுதிகள் சிறந்தால் சமுதாயத்தில் சொத்துக்கள் பொது உடைமையாக மாற்றம் பெறும்போது சிக்கல் எதுவும் நேராது. பண்டைய நீலகிரி கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்தாரும் பொதுவாக நிலம் திருத்தி உண்டு மகிழ்ந்தனர். ஒரு வீட்டில் துயரம் நேர்ந்தால் அனைவரும் அதை பங்கிட்டுக் கொண்டு ஆறுதல் கொள்வார்கள். ஒரு வீட்டில் தட்டுப்பாடு வந்து புதிய பயிரை தெய்வத்துக்கு படைக்கும் முன் பொய்ய நேர்ந்தால் அதை தவிர்க்க மற்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு தானியம் கொடுப்பார்கள். இன்று அந்த பண்புகள் அழிந்து போய்விட்டன. தேவைகளை பெருக்கிக் கொண்டு பேராசையில் மக்கள் திளைப்பதுதான் இதற்கு காரணம். கைராட்டையை விண்வெளி களத்தை விட மேன்மையாக ஏன் கருதுகிறேன் என்றால், எல்லோரும் விண்வெளியில் செல்லும் பேராசையில் சோர்ந்து விழுவதை விட எல்லோரும் மானம் காத்து கொள்ள தம் உடைமையை தாமே தயாரித்துக் கொள்வதனால் பல எளிய மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கலாமே என்பதால் தான். குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி நண்பர் ஒருவர் கூறினார். அதை பற்றி பேசுவதற்கோ ஆராய்வதற்கோ இது உரிய இடம் அல்ல. இந்த விஷயம் பற்றிய ஆசிரம வெளியீட்டை வாங்கி பார்த்து கொள்ளலாம். அடுத்து, லட்சியங்கள் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. காந்தியடிகள் எந்த லட்சியத்தையும் புதிதாக தோற்றுவிக்கவில்லை. அலட்சியமாக நழுவ விட்டதை எடுத்துக் கொடுத்தார். இந்திய சமுதாயம் இன்றும் நிலைத்து நிற்க காரணமானவையே அந்த லட்சியங்கள் தாம். நாட்டில் வேறு புதிய புதிய சமயங்களும் கொள்கைகளும் மோத வந்தும் கூட சத்தியம், அகிம்சை, அன்பு ஆகிய நெறிகளின் அடிப்படையில் உயர்ந்து நிற்கும் ஆன்மீக வாழ்வு என்ற தத்துவத்தில், நோக்கத்தில் எல்லா சமயங்களும் ஒன்றே என்று நிலை கண்டதனாலேயே இந்த சமுதாயம் இன்னும் புதுமை அழியாமல் நிலைத்து நிற்கிறது. ஒளிபெருக்கி தண்டை பற்றி கொண்டு அவள் புன்னகை புரிகிறாள். நெற்றி வியர்க்கிறது. இந்துநாத் மலைத்து போனார் போல உட்கார்ந்திருக்கிறான். தொலைவில் ஒரு கருவல் முகம் உயர்கிறது. காந்தி மேலை நாட்டு கல்வி முறையை எதிர்த்தார். நம் மக்களுக்கு அக்கல்வியை கற்பிக்கவில்லை. ஆனால் முழுசும் மேல்நாட்டு காற்றிலேயே வளர்ந்த ஒருவரை தமக்கு பிறகு தன் மொழியை பேசுவார் என்று தேர்ந்தது எதனால்? மன்னிக்க வேண்டும் நண்பரே, நான் உயரிய லட்சியங்களை பற்றியே பேச வந்தேனே ஒழிய காந்தி என்ற தனி மனிதரை பற்றியே பேச வரவில்லை என்று அவள் ஒதுங்க பார்க்கிறாள். ஓ ஓ என்ற ஆரவாரங்களும் கேலிகளும் எழுகின்றன. தோல்வி, வெட்கம், அவருடைய லட்சியங்களில் அவருக்கே நம்பிக்கை இல்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என்ற ஆர்ப்பாட்டங்கள். நான்சென்ஸ், இதென்ன கசாப்பு கடையா என்று இரட்டை குரலில் கத்துகிறான் இந்துநாத். சூரிய நாராயணர் அவளை பரிதாபமாக பார்க்கிறார். வயசு பெண்ணாக லட்சணமாக கல்யாணம் கார்த்திகை என்று குடும்பத்தில் இருந்து கொண்டு பேர் சொல்ல மாட்டாயோ? இப்படி
இதுகள் நார் நாராக கிழிச்சு போட வந்து மாட்டிப்பியோ என்று இறங்குகிறார். காந்தியை தனி மனிதர் என்று விட்டு வைக்கலையே, இந்த நாடு கண்ணை மூடிண்டு அவர் சொன்னதை செய்யணும்னு தானே இப்ப சொல்றீங்க என்று மீண்டும் ஒரு குரல் ஒலிக்கிறது. கல்வி என்பது மனசை பண்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த நாட்டில் ஏட்டுக்கல்வி முறை பயனளிக்கவில்லை என்று அவர் கண்டாரை ஒழிய மேலை நாட்டு கல்வியை அவர் வெறுக்கவில்லை. செயல் திறனும் கூரிய மதியும் நாட்டு மக்களை கவரும் சொல்வன்மையும் கூடிய ஒருவரை அவர் தமக்கு பின் வாரிசாக்கியதில் தவறில்லையே. ஏன், அந்த வகையில் பல தலைவர்கள் இருந்தார்களே, அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? அவளை திக்குமுக்காட செய்து ரசிக்கவே இந்த கேள்விகள் என்பது வெட்ட வெளிச்சமாகியது. இதை விரிப்பதோ விவரிப்பதோ இன்றைய கூட்டத்துக்கு புறமான விஷயம் என்றால் புறம்பாக எப்படி ஆகும்? அந்த லட்சியங்களை வெற்றிகரமாக செயல்முறையாக்கியதாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அந்த தலைவரே தம் கட்சிக்காக லட்சியத்தை பறிகொடுத்து விட்டு கட்சியை வலுவாக்க வேறொரு மனிதருக்கு வாக்கு கொடுத்தார். காந்தி அந்த காலத்திலேயே விலைக்கு வாங்கப்பட்டார். அந்த விலை நாட்டின் தலைமை பொறுப்பு அல்லது பதவி. யமுனாவுக்கு செவி மடல்கள் குப்பென்று எரிகின்றன. இந்த அவதூறுகளை வீசுபவன் சுதீர்தான். அம்மணி, காந்தியம் என்னாலும் நடைமுறைக்கு ஒத்துவராத பிதற்றல் என்பதை ஒப்புத்துக் என்று கருவல் முகம் எழும்பி உட்கார்ந்து கெக்களி கொட்டுகிறது. பஜனை மண்டபத்தில் கூச்சலும் குழப்பமும் உண்டாகும் போது நம்ம பார்வதி பதையே என்று எழுப்புவார்களே, அப்படி சூரிய நாராயணர் மேஜையை தட்டிவிட்டு எழுந்திருக்கிறார். ஒரு பேச்சாளரை நாம் பேச கூப்பிட்டிருக்கிறோம், ஒரு விஷயம் பேச சொல்கிறோம். பேசுகிறார். கேள்வி கேட்பதே நாகரீக குறைதான், அதிலும் இது அவசியமில்லை என்று நினைக்கிறேன் என்று தொடங்கி நன்றி கூறி கூட்டத்தை முடிக்க வழி செய்கிறார். யமுனா கெட்ட கனவில் இடையே விழித்த குழந்தையைப் போல உட்கார்ந்திருக்கிறாள். நன்றி கூறும் சம்பிரதாய சொற்கள் செவிகளில் விழுமுன் கரைந்து போகின்றன. பிரமாதமாக பேசின, இதுகள் அசத்துகள், கேள்வி கேட்கறதுக்குன்னே கூட்டத்துக்கு வரும் என்று விடை கொடுத்து விட்டு சூரிய நாராயணர் மாலையையும் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு பெரிய காருக்குள் ஏறிச் செல்கிறார். வழியனுப்ப வருவது போல் 4 பேர் தொடர்ந்து வருகையில் சுதீர் அவளுக்காக வழியில் நிற்பான் என்று எதிர்பார்க்கிறாள் யமு. நெஞ்சு சோர்ந்து விழுகிறது. சிகரெட்டும் கையுமாக இந்துநாத்து தான் கதவடியில் நிற்கிறான். இப்போது வண்டியின் பின்னால் அவள் அருகில் தான் உட்கார்கிறான். ஆனால் அவள் சிந்தனையில் அவன் அருகில் இருப்பதை உரைக்கவில்லை. பெரிய தோல்வி கண்ட ஏமாற்றத்தில் திரும்ப திரும்ப எதையெதையோ எண்ணி சோறுகிறாள். ஒன்னுட்டே போ யமுனா. வண்டி தார்பாதையில் செல்கிறது. தெருவெல்லாம் ஒளிமயங்கள், நெரிசல்கள், போக்குவரத்து ஊர்திகள். கடைசியில் வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டானே, அவனை தெரியுமா யாருன்னு? அவன்தான் சுதீர்குமார். கீழே வெண்மணிக்கு அப்புறம் ஆளை தலைமறைவா இருக்காப்ல. இன்னைக்கு வந்திருக்கான் இங்க. ஓ என்றாள் யமு. ஆனாலும் நீ படு பிரமாதம். பாலிடிக்ஸ்ல பிரமாதமா ஷைன் பண்ணுவே நீ. அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஏன் பேசல? அன்னைக்கு நான் சொன்னதை எதிர்பாராம சரின்னு ஒத்துக்கிட்டே. அப்ப வண்டி ஒரு ஒளிமயமான உலகில் முன் வந்து நிற்கிறது. அது ஒரு ஹோட்டல். வீட்டுக்கு போலாமே, மணி 8:30 ஆகுதே. எனக்கு தெரியாதா? நீ இறங்க சொல்ற. எதுக்கு? வீட்டுக்கு போகணும். எனக்கு ஒரே பசி, உன்னால அடக்கிக்கிட்டு இருந்தேன். அவள் இறங்க வேண்டிதான் இருந்தது. மேல் மாடி. எங்கோ நீள போகிறான். குடும்பம் என்று போட்டிருக்கிறது. ஆனாலும் குடும்பம் ஒன்றும் அங்கு இல்லை. எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றாள் யமு. அவன் அதை பொருட்படுத்தவில்லை. ஏதோ இனிப்பு கொண்டு வர சொல்கிறான் போலிருக்கிறது. சர்வர் போன பின் அங்கே யாரையும் காணவில்லை. மேஜையில் முழங்கையை ஊன்றி முகத்தை தாங்கிக் கொண்டு அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான் அவன். அவள் வெளிவாயிலை பார்க்கிறாள். தோளில் அவன் கை படுகிறது. சுரீர் என்ற உணர்வுடன் குலுங்கி எழுந்திருக்கிறாள் யமு. ஆனால் அவன் ஒன்றும் நடவாதது போல் சிரிக்கிறான். சீ, விடுங்கள். ரொம்ப கோச்சிக்கிறியே. அவன் கையை எடுத்து விட்டான். ஆனால் அவளுடைய செருப்பு கால் மேல் அவனுடைய வெற்று பாதம் படுகிறது. அப்போது சிப்பந்தி 2 இனிப்பையும் டம்ளரையும் வைத்து விட்டு போகிறான். என்ன கத்த போறியா? நாளைக்கு பேப்பர்ல வரணும்னு ஆசைப்பட்டா கத்து என்றான் அவன். அவளுக்கு வியர்த்து கொட்டுகிறது. காலை எடுக்கிறியா? என்ன வேணும்? ஸ்கவுண்டரல் என்று கத்தினாள் யமு. செருப்பை கலற்றி கையில் வைத்துக் கொண்டு நிற்கிறாள். ஏன் இப்படி கோவிச்சுக்கிறே கண்ணம்மா? கல்யாண மரத்துக்கு முன்ன கொஞ்சம் உரிமை எடுத்துக்க கூடாதா என்று அவன் கேட்க, கல்யாணமா? என்ன பேத்தல் என்றாள் அவசரமாக யமு.
ஆஹா, உனக்கு இன்னும் பெரியப்பா சொல்லலையா கண்ணு? என்னம்மா வெக்கப்பட்டு நடிக்கிறப்போ? நான்சென்ஸ். என்ன இது? இந்த மாதிரி எண்ணங்களை அடியோடு ஒழிச்சிருங்க. பாரு பாரு, உன்னை வேறு எவன் கல்யாணம் பண்ணிட்டாலும் என்னை விட அருமை தெரிஞ்ச நல்லது செய்ய மாட்டான். நான் இன்னைக்கு கூட்டத்தை சமாளிச்சு கொடுத்ததுக்கே நீ இந்த பூச்சாண்டித்தனத்தை மூட்டை கட்டி வைக்கணும். நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். என்ன? ஒரு உருமல் உரிமை விட்டு நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுகிறாள் யமு. எதிரே வரும் பணியாளன் மீது மோதாத குறையாக ஓடி வருகிறாள். ஜுர வேகமாக இருக்கிறது. எந்த பஸ்ஸில் ஏறுகிறோம் என்று தெரியாமலேயே அருகில் உள்ள பஸ் நிறுத்தத்தில் நின்று ஏறுகிறாள் யமு. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.